அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு வந்துட்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி துவங்குகிறது. நம்ம இந்த ஆகஸ்ட் 31 வரை நம்ம வந்துட்டு ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம். ஏனென்றால் நம்ம வந்துட்டு 30,000 சப்ஸ்கிரைபர்கள் நம்ம சேனல் அடைந்ததற்காக நம்ம வந்துட்டு ஒரு சலுகை கொடுத்துருக்கோம். இந்த காம்போ ஆஃபரில் ஆப்ஷன் டேபிள் இருக்கும், ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் ஸ்டாக்ஸ் பற்றி இருக்கும், அடுத்தது ஜீரோ ஆர் ஹீரோ அட்வான்ஸ்டு வெர்ஷன் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ இந்த மூன்றுமே கலந்த கலவையாக நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. நாங்கள் சொல்லித்தரக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொண்டு உள்வாங்கி நீங்கள் சந்தையை பார்த்து உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்குவது தான் இதன் முதன்மையான நோக்கமே. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ் நம்மளோடது கிடையாது. பங்கு சந்தையில் என்ன மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்து எப்படி செயல்படுகிறது, அப்போ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கம். அதனால் வந்துட்டு பைஸ் எங்கே பண்ணலாம், செல் எங்கே பண்ணலாம், டார்கெட் எப்படி வைக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். பரிந்துரையாக இருக்காது. நீங்கள் அதற்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால் நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த வகுப்பு இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆப்ஷன் ப்ரீமியம், ஆப்ஷன் ட்ரேடை பண்ணுறவங்களுக்கு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேற்று காணொலியில் நம்ம கொடுத்துருந்தோம், ஒரு கேப் அப் எதிர்பார்த்தோம். நம்ம காரணம் அப்படி என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டி இம்பேலன்ஸ், கால் சைடு வந்துட்டு அதிகமாகவும் புட் சைடு குறைவாக இருக்குது. அப்படிங்கும்போது கால் சைடு பலமாக இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதைத்தான் நம்ம காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் உலக சந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக இருந்தப்போ ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி எதிர்பார்த்தோம். ஏன்னா நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய கேப் டவுன் கொடுக்கல. அப்போது கேப் டவுன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு 50-60 புள்ளிகள் கேப் டவுன் தான் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டி கீழே இறங்கும் போதும் கூட கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஒரு ஏற்றத்தை கண்டு அதற்கப்புறம் தான் ஒரு வீழ்ச்சி அடைந்தது. காலையில் இந்த இடத்துலையே நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு இறங்கும் போதும் கூட யாரெல்லாம் வந்து நிஃப்டியோட கால் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 24,500 கால், 24,400 காலெல்லாம் பார்த்தீங்கன்னா லோவில் இருந்து மார்க்கெட் கீழே போகிறாங்க, இவங்க கால் சைடு வந்து ரைஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். அப்போ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு அடிப்படையில் தான் ஆப்ஷன் பிரீமியம் அமைய போது ஆப்ஷன் செயினோட ஃபார்மேஷன் இருக்குது. அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் இதில் வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதுபோக நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள். மார்க்கெட் வந்து நேற்றைய ஹைக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 270 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி முற்றிலும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு மார்க்கெட் நல்ல வால்டைல் இருந்தது. அந்த வால்டைல் இருந்ததற்கு முக்கிய காரணமாக பார்க்க போனால் நீங்கள் நியூஸ், ஆர்பிஐ நியூஸ் நீங்கள் நினைச்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அதனை விட இம்ப்ளைடு வால்ட்டி தான் நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஏன்னா இம்ப்ளைடு வால்ட்டி அதிகமாக இருந்தாலும் நியூஸ் பேஸ்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது கால் சைடு இம்ப்ளைடு வால்ட்டி ஜாஸ்தி மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு 10க்கு மேலே இருந்தாலும் புட்டோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து குறைவாக இருந்தாங்க. புட்டோட இம்ப்ளைடு வால்ட்டி ஜாஸ்தியாகவும் காலோட இம்ப்ளைடு குறைவு, ஆனால் இருந்தாலும் 10க்கு மேற்பட்டு இருந்தாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 அந்த மாதிரி புட் சைடு இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைய பயணத்தை நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு ஏற்றத்துலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தை இறங்கும் போதற்குண்டான வாய்ப்பாக மாற்றியதற்கு ஒரு இம்ப்ளைடு வால்ட்டி நம்மளுக்கு முக்கியமாக இருந்தது. இதை நீங்கள் சற்று நல்லா ஆய்வு செய்து முடிவு செய்யணும். ஏனென்றால் இது வந்துட்டு நேரத்திற்கு நேரம் மாறுபடும். அப்போது நீங்கள் ஒரு முறை பார்த்து விட்டு உடனே முடிவெடுக்கக்கூடாது. நேற்று முடிவு பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்துட்டு குறைவாக இருந்தது. இன்றைய வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக மாறி வாய்ப்பாக இருந்தது. அதை நீங்கள் பார்த்திருந்தால்தான், இதை யாரெல்லாம் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இதை பற்றி புரிதல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் அட்டவணை நீங்கள் பார்த்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க.
அந்த வைடு ஸ்ட்ராங்கிள் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 24,000 புட்டும் 24,500 காலும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 24,200 கால் 24,200 புட் இவங்களோட இம்பேக்டரை கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், 24,200 கால் அதனுடைய க்ளோஸ் 170 ரூபா, 24,200 புட், ஏன்னா அவங்க தான் அதோட இம்பேக்டட் ஜோனை அவங்க தக்க வச்சது. 41 ரூபா. அப்போ 24,200 இவங்களோடது 171 ரூபா. அப்போ 24,370, 24,200 40 ரூபா, 24,160. அப்போ இந்த ஜோனை தான் அவங்க ஃபஸ்ட்டு 24,200 ஸ்ட்ராடல் இருந்ததுனால. அப்போ அடுத்தது 24,000, 24,500. அப்போ அவுட்டர் ரேஞ்ச் இதை கொடுத்துட்டு இன்னர் ரேஞ்சை வந்து ஒரு சீசாவோட மையப்புள்ளியை 24,200 வச்சு பண்ணாங்க. உங்களுக்கு இதை ஒன்று புரிதலுக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எண்ணற்றவர்கள் இருப்பாங்க. அந்த எண்ணற்றவர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக பதிவுகள் கொடுத்துட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அதுபோல் இங்கே எண்ணற்ற ஸ்ட்ரைக்கு இருந்தாலும் இதில் ஆக்டிவாக இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் இங்கே நம்ம ஆப்ஷன் டேபிள் இருக்குது. அப்போ இந்த ஆக்டிவாக இருக்கிறவங்களை தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஜீரோவும் செய்யலாம் அல்லது ஹீரோவும் செய்யலாம். அப்போ அதற்கு தகுந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீமியம் வந்து இங்கே கரைவு நடைபெறுது. அப்போ ப்ரீமியம் கரைவு நடைபெறுதுன்னா ஒரு இம்பேக்ட் எங்கே இருந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள லோலிருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஹை பிரேக் ஸ்ட்ராட்டஜியை கடைப்பிடிச்சிங்க ஆப்ஷன் ப்ரீமியத்தில் பண்ணிங்கன்னா அது நீங்கள் தோற்றுருவீங்க. லோ பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் லோவில் நீங்கள் எடுக்கிறீங்க, அது தவறாக போயிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா லாஸ் குறைவாக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் என்னவாக இருக்க போகுதுன்னா ரிவார்டு பெருசாக இருக்க போகுது. அதனால் லோ பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனை நீங்கள் வளர்த்திக்கொள்ள முடிவு செய்ய வேண்டும். எக்ஸ்பெரி, அடுத்த எக்ஸ்பெரி பார்க்கலாம். இப்போ அடுத்த எக்ஸ்பெரி பார்த்தீங்கன்னா 24,200 கால் 200 புட் அதுக்கு வந்து ஒரு மையப்பள்ளியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 24,500 கால் 24,300 கால் 24,300 24,000 புட், அப்புறம் 25,000 கால். அப்போ 24,200 மையமாக கொடுத்துட்டாங்க. 24,200 கால் 275 ரூபா. அப்போ 24,475. 24,200 புட் 270 ரூபா. அப்போ 23,930. அப்போ இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா 24,200 கால் 154 ரூபா. அப்போ 24,354. இவங்க 228 ரூபா. அப்போ 23,972. இதுதான் இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் 200 + 100 300, அப்புறம் ஒரு 380 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்குது. அப்போது 24,580 இந்த பக்கம் 24,200 நம்மளுக்கு 380. ஆமாம், இதில் இருந்து போனோம்னா 23,820 இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்க. இந்த கால்குலேஷன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கால் செல்லர் புட் செல்லர், கால் பையர் புட் செல்லர், ரெண்டு பேர் கூட்டா இதெல்லாமே உள்ளடக்கி நம்ம இந்த லெவல்ஸை நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்துக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி இது வந்துட்டு ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டியாகவும் இப்போ இருக்குது. கால் சைடு ஒரு 13ஆகவும் புட் சைடு வந்து ஒரு 18ஆகவும் இருக்குது. அப்போ இதனால் வந்து நம்மளுக்கு பார்த்தா உடனே நம்ம நேற்றைய எப்படி வந்து கால் சைடு அதிகம் புட் சைடு வந்து குறைவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கும்னு நினச்சோமோ அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், இதற்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேப் டவுன் கிடைக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் கேப் டவுன் அப்படிங்கிறத விட இவங்க பலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ முதன்மை எடுத்துக்கணும். அப்போ இதற்கப்புறம் அவங்க எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24,100 இது வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிறதாக நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்போ வீக்லி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,100 நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்போ இவங்களோடது 200 ரூபா அப்படின்னு எடுத்துட்டா 24,100 + 200. அப்போ 24,300. இவங்க 24,100 - 200 23,900. அப்போ இவங்களுடைய கம்பேக்ட் ஜோன் இதுதான் இம்பேக்டடாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம அப்ளை பார்த்தது ஆப்ஷன் அட்டவணையில் கொடுத்துருக்கிற 24,200 கால் புட்டு ஸ்ட்ரேடலாக இருக்குங்காட்டி நம்ம அதை எடுத்து பார்த்தோம். இங்கே வந்து வீக்லி ஃபியூச்சர் 24,100 இருக்குங்காட்டி
அதனுடைய எல்லைகளை இப்போ நம்ம எடுத்து பார்த்துருக்குறோம். அப்போ இந்த 2 பிரீமியத்தையும் சேர்த்தும் போது 400 புள்ளிகள்னால் அப்போ 24,500, இந்த பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு 400 புள்ளிகள்னால் 23,700. அப்போ இதுதான் இவங்களுடைய வைடு ரேஞ்சாக இருக்க போகிறாங்க. அப்போ 24,100 அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு இருக்கிறனால இதோட கட்டுப்பாட்டு எல்லை 24,100 கால் புட்டோட போதி கட்டுப்பாட்டு எல்லை இதுவாக இருக்க போகிறது. இதனை நன்றாக ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 50,000 புட், 50,200 கால், 50,500 கால், 50,100 புட், 50,300 கால், 50,100, 50,000, 50,200, 50,400. இது வந்துட்டு 50,000லேருந்து 50,500க்குள்ளே இத்தனை ஸ்ட்ரைக்ஸ் வந்து நம்மள உள்ள அடக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு டிராஃபிக் ஜோனில் இருக்கிறாங்க. இதனை வைத்து முதல் வெளியில் வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சந்தை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து 50,100 நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரே ப்ரைஸ், ஒரே சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறதா அர்த்தம். அப்போது 50,100 460 ரூபாய் க்ளோசிங் நடந்ததுனால 50,100 காலோட புட்டோடது 460 ரூபாய். அப்போது 500ன்னு வச்சுட்டாலும் கூட 49,600. இது வந்துட்டு இதுவும் 500ன்னு வச்சுட்டாலும் கூட 50,600. அப்போ இம்பேக்ட் ஜோன் இதை பார்க்கணும். 2 பேர்த்தோட ஹை அதுவும் பார்த்திங்கன்னா சேமாகவே இருக்குது. அப்போ இது 655. அப்போ 50,755. இவங்களும் 650னா 49,500. அப்போ இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இது நீங்கள் சரியாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன நம்பர்ஸ் எல்லாம் விட்டு ரவுண்ட் ஃபிகராக நம்ம போட்டோம். இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்திங்கன்னா கால் சைடு 14ஆகவும் புட் சைடு 21ஆகவும் இருக்குது. அப்போ இதில் வந்து புட்டோட ஆதிக்கம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இவங்க முதல் பிரேக் அவுட் பண்ணிட்டு வரணும். அப்போது ஒரு எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி அங்கேருந்து எப்படி இம்பேக்டட் கொண்டு வராங்க, அந்த இடத்துல அமைகிற ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, இது அனைத்துமே நீங்கள் பார்த்து ஒரு முடிவெடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் இதனை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் சரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ நிஃப்டி நம்ம பார்க்குறோம் பாருங்கள், 24,117 முடிஞ்சதுனால 24,100 கால், 24,150 புட், இது ரெண்டுக்கு கேப் 50 பாயிண்ட். இவங்க கால் 17 இருப்பாங்க, புட் வந்து 33 இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்போது இதனை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதே 24,000 காலுக்கும் 24,300 புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கால் 117 ரூபா இருப்பாங்க, புட்டு வந்து 183 ரூபா இருப்பாங்க. பாருங்கள், அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு முடிய போகுது. அப்போ இதற்கு இன்பிட்வீனில் இருக்கிற டைம் வேல்யூவை 0 ஆக்குவதற்காக தான் இத்தனை மூமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இதனை அடிப்படையாக புரிஞ்சுட்டு இது எப்படி 0 பண்ணணும், அப்போது 0 பண்ணிவிட்டு அங்கேருந்து எப்படி ஆக்டிவாக மாறணும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா ஆப்ஷன் வியாபாரத்துக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் வந்துட்டு வரைபடம் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.